என்னத்த நாளில் இருக்கீங்க பெரிய மகாராஜா பிள்ளைங்களா வந்து வெயில நில்லுங்கடா பெண்களை. ஆனா இவங்க தாவணி போற ஆமா இவளுக்கு பெரிய ரத்திங்க மூட்டு வந்து நில்லுங்கடி வெயில்ல. இப்போ எனக்கு வந்து மாரி செல்வராஜோ இல்ல பாரஞ்சித்தோ இல்ல எந்த இயக்குனர் மேலேயுமே காழ்ப்புணர்ச்சி சுத்தமா கிடையாது. அவங்க அதாவது பர்சனலா. ஆனா அவங்க சொல்ற சித்தாந்தத்துக்கு ஆப்போசிட்டா அவங்க படம் பண்ணும் போதோ இல்ல அவங்க நடந்துக்கும் போதோ எனக்கு ஒரு கேள்வி வரும். அந்த படத்தை வந்து இச்சம்பவம் 1997 நடந்தது அப்படின்னு ஒரு போட்டாங்க. ஆனா உண்மையாலுமே பொடியன்குளம் கிராமத்துடைய சம்பவம் நடந்தது 1995 அதிமுக ஆட்சி. அதிமுக பத்தி குறை சொன்னா மாட்டிக்குவோம். சோ நீங்களே மேடையில வந்து என்ன பேசுறீங்கன்னா நான் என் வழியை சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்களே அரசியலுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய உருவத்தையும் உங்களுடைய நிறத்தையும் மாத்திக்கிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வியாவே இருக்கு. கார்த்திக் வார்த்தை ரொம்ப ஒடுக்குனாங்க, ரொம்ப அமக்குனாங்க, ரொம்ப தட்டினாங்கன்ற வார்த்தையெல்லாம் அந்த இயக்குநர்கள் பயன்படுத்துறாங்க. ஜாதி உணர்வு கூர்த்திட்டுற மாதிரி ஆயிடுச்சு. கூர்த்திட்டுனா ஆபத்து யாருக்கு? மக்களுக்கு தான், அவங்களுக்கு கிடையாதுல்ல. அவங்க உங்களை அன்பாலாம் பார்க்கல, அவங்க உங்களை வியாபாரமா டிக்கெட்டா பாக்குறாங்கன்றது மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கலையா? அங்க சக நடிகர் கேட்பாங்க, ஏன்னா வாய்ப்பு போயிடுது. அப்படி பண்ணுவாரா? மாரி செல்வராஜ் அப்படி பண்ணுவாரா? ஏன்னா இப்ப கூட எனக்கு அவன் ஃபோன் பண்ண, வாய்ப்புக்காக நீ ஒருத்தன் காலை பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாதுடா. ஆனா அதை செய்யக்கூடிய திரு ரஞ்சித் அவர்களையும் மாரி செல்வராஜ் அவர்களையும் கொண்டாடுகிறார்கள். அந்த படம் வெற்றியும் அடைகிறது. அதை எப்படி பாக்குறீங்க? பணம் கார் வந்துட்டா வெற்றின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய சித்தாந்தம் ஜெயிச்சதா இல்லையான்றது தான் முக்கியம். அவங்க வந்து ஜாதி காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது ஆமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எல்லா படங்கள்லயுமே அம்பேத்கர் படம் இருக்கும், பெரியார் படம் இருக்கும், படமா இருக்கும், படமா இருக்கும். ஆனா அவங்க ஏன் கார்த்திக் என்ன ஜாதின்னு தேடினாங்க? கார்த்திக் என்ன ஜாதியா இருக்கும்னு தேடினாங்க. இது குற்றச்சாட்டுல உண்மை நடந்தது. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இருந்திருப்பவர் தமிழ் திரையுலக நடிகர் திரு RS கார்த்திக் அவர்கள். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. திரை சினிமா எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு போர்க்களமா எனக்கு இருக்கு திரை சினிமா. அதாவது எப்படின்னா என்ன மாதிரி சினிமா ட்ரை பண்றவங்களுக்கு வந்து போர்ல வெற்றி காண்றது இருக்குல்ல. நீங்க வந்து நார்மலா ஒரு போர் ஒரு பேட்டில் ஜெயிச்சிட்டீங்கனாலுமே நீங்க வெற்றின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இங்க வந்து லட்சக்கணக்கான பேட்டில நீங்க ஜெயிச்சா கூட நீங்க வெற்றி அடைஞ்சதா அறிவிக்காத சினிமா தான் இப்போ இங்க இருக்கக்கூடியது, குறிப்பா தமிழ் சினிமா. இதையெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவில் பெரிதும் கொண்டாடப்பட்ட இயக்குநர்களாக பார்க்கப்படுவது திரு ரஞ்சித் அவர்களும் திரு மாரி செல்வராஜ் அவர்களும். உள்ளபடியே அந்த சினிமா வந்து சமூக ரீதியாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது மறுக்க முடியாத உண்மையும் கூட. எதிர்த்தரப்பிலிருந்து மாற்றொரு கருத்தும் வந்து அதில் எழுந்தாங்க. பெரும்பாலும் அந்த நடிகர்களே அவர்கள் அந்த இயக்குநர்கள் உட்பட அந்த கருத்தை ஏற்கிறவங்க தான். நாங்கள் ஒரு கருத்தை பதிவு செய்தால் அதற்கு மாற்று கருத்தை யார் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். ஆனால் இப்படி முற்போக்கு கதாநாயகர்களாக, நான் மறுபடியும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, அவங்க இயக்குநர்களாக இருந்தாலும் இயக்குனர் வட்டத்தில் முற்போக்கு கதாநாயகராக பார்க்கப்பட்டவர் தான் திரு மாரி செல்வராஜ் அவர்கள். அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், அதை குற்றச்சாட்டையாக தாண்டி விமர்சனமாக நம்ம அணுகலாம். அந்த விமர்சனம் வைப்பதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி என்பதுதான் சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுது. எனக்கு ஆக்சுவலா யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சிலாம் இல்லை பிரதர். ஏன்னா இதே மாரி செல்வராஜ் அவருடைய பரியரும் பெருமாளை பார்த்து மெய் செலுத்தவன் தான் கொண்டாடுனீங்க, ஏத்துக்கிட்டீங்க. ஏன் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த படத்துல வந்து பரியன் வந்து எதிர்த்து அடிக்கல அப்படின்னாங்க. எதிர்த்து அடிச்சாரு, அந்த கிளைமேக்ஸ்ல அடிச்சாரு. இங்க அடிச்சாங்க அடிக்கலன்றது மேட்டர் இல்லை. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இப்ப நான் வந்து சிகரெட் பிடிக்காதீங்கன்னு உங்களை நான் சொல்றேன் அப்படின்னா நான் அதை ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது. கரெக்டா? இப்போ எனக்கு வந்து மாரி செல்வராஜோ இல்ல பாரஞ்சித்தோ இல்ல எந்த இயக்குனர் மேலேயுமே காழ்ப்புணர்ச்சி சுத்தமா கிடையாது. அவங்க அதாவது பர்சனலா. ஆனா அவங்க சொல்ற சித்தாந்தத்துக்கு ஆப்போசிட்டா அவங்க படம் பண்ணும் போதோ இல்ல அவங்க நடந்துக்கும் போதோ எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்படி என்ன சம்பவம் நடந்தது? அது மிக இயல்புன்னு தான் சொல்றாங்க பலரும். அப்படிதாங்க இருப்பாங்க, இயக்குனர் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற. இல்ல, அந்த கர்ணன் படத்துடைய முதல்ல போட்ட டைட்டில் இருந்து நான் சொல்றேன். சரி சொல்லுங்க. அந்த படத்தை வந்து இச்சம்பவம் 1997 நடந்தது
அப்படின்னு அவர் போட்டார். ஆனா உண்மையாலுமே பொடியன்குளம் கிராமத்துடைய சம்பவம் நடந்தது 1995. ஒரு முதல் அம்மையாருடைய முதல் ஆட்சி அது. ஆமா, ஓகேவா? அது வந்து ஒரு தலைவரே உருவானாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை நடத்துனதுக்கு காரணம் ஜாதி காழ்ப்புணர்ச்சி கிடையாது, அரசியல் காழ்ப்புணர்ச்சின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அந்த படத்துல வந்து அவர் காமிச்சது எப்படி இருக்கும்னா, அந்த கிராமத்துல இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி காமிச்சாரு. ஆனா அந்த டைம்ல தமிழ்நாட்டின் சிங்கப்பூர் என்று பேர் வாங்கப்பட்ட கிராமம் தான் பொடியன்குளம் கிராமம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து ஃபாரின்ல வேலைக்கு போனவங்க. அவங்க குடும்பத்துல இப்ப எப்படி ஒரு சில ஊர்ல வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தன் எப்படி நம்ம நாட்டுக்காக சேவை செய்யறதுக்கு மிலிட்டரியில போனாங்களோ, அதே மாதிரி அந்த கிராமத்துல இருக்கவங்க ஒருத்தருமே அவங்க ஃபேமிலியில ஒருத்தராச்சும் ஃபாரின்ல இருப்பாங்க. அது குறிப்பா பின்தங்கிய மக்களுடைய குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு நபரும் வெளிநாட்டுல வேலைக்கு போயிருக்காங்க. இங்க இருக்க அரசினுடைய எல்லா திட்டங்களையும் பயன்படுத்தி, கடந்த கால திட்டங்களை பயன்படுத்தி இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, அரசு அந்த டைம்ல இருந்த ஆட்சியில இருந்த அரசு அவங்களுக்கு கூடயே இருந்த ஒரு அம்மையார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியால ஏற்படுத்தப்பட்ட துணிச்சலான கார்த்திக் பெயரை மறைக்கிறாரு. அம்மையார் அப்படின்ற பேர்ல ரொம்ப அணுகுறாம. ஆக்சுவலா அம்மையார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப என்ன தெரியுமா, இது வந்து நான் சொல்ற விஷயம் வந்து இது அரசியல் ரீதியா வந்த ஒரு சில, அதாவது லீகலான விஷயத்த நான் பேர் சொல்ல முடியாதுன்றதுனாலதான். அந்த அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியில ஏற்பட்டதுதான் அந்த பொடியன்குளம் கிராம இஷ்யூ. அதாவது நான் ரொம்ப நேரடியா கேட்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்ப இன்னைக்கு ஊடகத்துல பாக்குறவங்க வந்து இந்த நிகழ்ச்சி உடனே பார்க்க போறது இல்ல, கடந்த காலங்களில் நீங்க பேசின அடிப்படையில தான் பார்க்க போறாங்க. அப்ப என்ன சொல்ல போறாங்கன்னா, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதாவோடு துணையாக இருந்த தோழி திரு சசிகலா. இப்ப நீங்க சசிகலான்னு பதிவு பண்ணிட்டீங்க. அப்ப திரு சசிகலா அவர்களுடைய ஒரு ரிவெஞ்ச் அப்படின்றத நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. ஆமா, கண்டிப்பா அவங்களுடைய ஆதிக்கத்தால ஏற்படுத்தப்பட்டதுதான் அது. இதையே ஒரு இயக்குனர் உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு அது உண்மை இல்லாம சொன்னாருன்றத என்னுடைய கேள்வி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்துல வந்து அவர் என்ன காமிச்சிருப்பாருன்னா, அந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல அந்த சின்ன குழந்தை ரோட்ல படுத்து தவிச்சுக்கிட்டு இருக்கும், யாருமே காப்பாத்தாம போற மாதிரி காமிக்கிறேன். என்னுடைய கேள்வி என்ன, உங்க ஊருக்காரன் கூட அந்த பக்கம் போல, அப்ப உங்க ஊருக்காரன் கூட உன்னை காப்பாத்தல இல்லையா? அப்ப நீங்க எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் அதுல நீங்க வந்து அவங்க மேல நீங்க குறை சொல்லுவீங்க? இதுதான் என் கேள்வி. இன்னொரு விஷயம், பொடியன்குளம் கிராமத்துல கார் வச்சிருந்தாங்க அந்த டைம்ல 1995. அப்போ உங்களுடைய கருத்து உண்மையா இருந்தா நீங்க ஏன் 1997 போட்டதை மாத்துனீங்கன்னு நான் கேட்பேன். ஏன்னா அது 1997 உண்மை இல்ல. அப்ப 1995 உங்களால ஏன் போட முடியலன்னா, அப்ப ரிலீஸ் ஆன டைம்ல அதிமுக ஆட்சி, அதிமுக பத்தி குறை சொன்னா மாட்டிக்குவோம். சோ நீங்களே மேடையில வந்து என்ன பேசுறீங்கன்னா, நான் என் வழியை சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்களே அரசியலுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய உருவத்தையும் உங்களுடைய நிறத்தையும் மாத்திக்கிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வியாவே இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அவர் பேசுறது என்னன்னா, நான் வந்து என்னை ஒடுக்கப்பட்ட வழி எனக்கு நான் பதிவு பண்றேன், என்னை வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட நான் வந்து என்னை ரொம்ப அமுக்குனாங்க, என்னை வந்து என்ன சொல்றதுன்னா மரியாதை, வார்த்தைக்கு வார்த்தை ரொம்ப ஒடுக்குனாங்க, ரொம்ப அமுக்குனாங்க, ரொம்ப தட்டினாங்கன்ற வார்த்தையெல்லாம் அந்த இயக்குநர்கள் பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்துறாங்கல்ல, என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்துறாங்க, யாருடைய கரிசனம் அவங்களுக்கு? அதான் வியாபாரத்துக்காக பயன்படுத்துறாங்க. அதுதான் அதையே நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களை ஒருத்தவங்க இப்ப நான் வந்து சினிமால ஹீரோவா வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்றேன். சப்போர்ட்டிங் ரோல் பண்ணும்போது எனக்கு ஒரு சில மரியாதை கிடைக்கலன்னும் போது, ஆனா என் படத்துல நடிச்ச எல்லாருக்குமே அந்த மரியாதையை நான் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்க உங்களுக்கு நடந்த விஷயத்த நீங்க ஏன் அடுத்தவங்க கையில நீங்க அதை திணிச்சு சிலாச்சு, அதாவது அப்படியே ஆர்கசம் அடைஞ்சுக்கிறீங்க? ஏன்னா அந்த படத்துடைய கதாநாயகன் தனுஷ் அவரை வந்து அவர் தப்பே பண்ணாலும் அவர் வந்து வெயில நிக்காம கேரவனுக்கு போறது இருக்கு இல்லையா? அது நடந்தது கரெக்டா. அதாவது எப்படி சொல்றதுன்னா, படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு, வெயில், மதிய வேலை. ஆமா, சப்போர்ட்டிங் ரோல் பண்றவங்க வந்து நிழல்ல இருந்தா, ஏய் என்னத்த நிழல்ல இருக்கீங்க, பெரிய மகாராஜா வீட்டு பிள்ளைங்களா வந்து வெயில நில்லுங்கடா. பெண்களை, ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் வந்து வெயிலுக்கு இந்த தாவணியை போட்டு முடிப்பாங்கல்ல. ஆமா, அது இயல்புதான். அவங்க வந்து என்ன சொல்ற, அதே பக்கத்துல ஹீரோயின் வந்து கொடை பிடிச்சு நிக்கிறாங்க, அது அவர் கண்ணுக்கு தெரியல. ஆனா இவங்க தாவணி போட, ஆமா இவங்க பெரிய ரத்திங்க மூட்டு அந்த நிலங்கடி வெயில்ல. இது இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதா, இது மிகையா சொல்றோம்? இல்ல, பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை இல்லைன்னா நான் வேற ஏதாவது வார்த்தையை சொல்லிட்டு போலாமே, ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? இப்போ நான் வேற ஏதாவது இன்னும் மேல தூக்கி சொல்லலாம், இல்ல இறக்கி சொல்லலாம், ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்லணும்? எல்லா பதிவுகளையும் இதுதான் விஷயம். என்னன்னா அப்படி சொல்லும் போது நான் என்ன கேட்கிறேன், நீ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஊர் இங்க இருந்து சென்னையில இருந்து போனவங்க தான், சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவங்க சென்னையில இருந்து போனவங்க தான், கர்ணன் படத்துக்கு. ஓகேவா? அதாவது சினிமால வாய்ப்பு தேடி எந்த பகுதியில் நடந்த படப்பிடிப்பு? அது திருநெல்வேலி சைடுல நடந்தது. இங்க இருந்து சென்னையில இருந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு ரூம் எல்லாம் போட்டு, நான் வந்து அவங்களுக்கு ரூம் கேரவன் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல, கேரவன் கொடுக்கலன்னு நான் சொல்லல, அதெல்லாம் இருந்துச்சு.
நான் எதிர்பார்க்கறது அவங்க என்ன எதுக்காக பேசுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு மரியாதை கொடுக்கல, எங்களை ஈக்குவலா நடத்தலன்னு சொல்றீங்கல்ல, அதே தான் நான் கேட்கிறேன். நீங்க ஏன் இப்ப தனுஷ் அவர்களை சார்னு சொல்ற நீங்க இவங்களை ஏன் வாங்க சொல்ற, வாங்க போங்கன்னு சொல்றதுல என்ன குறைஞ்சு போயிட போறீங்கன்றதான் என் கேள்வியாவே இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இப்போ அப்போ ஒரு பெரிய ஆக்டருக்கு கீழே நீங்க தான் உங்களை வச்சுக்கிறீங்க, நீங்க ஏன் அவருக்கு ஈக்குவலா நிக்கல? ஆனா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டிங் ரோலா இருக்கவங்கள நீங்க அவங்களுக்கு மேல இருக்க ட்ரை பண்றீங்க. ஏன் நீங்க அவங்களை உங்களுக்கு ஈக்குவலா கொண்டு வரல? சக நடிகர்கள் அது நான் என்ன தெரியுமா சொல்றேன், வாங்க போங்க மரியாதையா கூப்பிடுறதுல என்ன குறைஞ்சு என்னோட இது என்னன்னா, நீங்க சொல்றீங்கல்ல மேடைக்கு மேடை எங்களை வந்து சுயமரியாதை எங்களை வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஈக்குவாலிட்டின்றது இங்க பணம் கிடையாது, நீங்க பேசுற வார்த்தைகள்ல இருக்கு. நான் எண்ணிய வரைக்குமே அதை நான் ரொம்ப கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதாவது நான் மரியாதை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அது அவங்க நடந்துகிட்ட விதத்துல இருக்குமே தாண்டி மற்றபடி எல்லாருக்குமே வாங்க போங்கன்றது ஒரு மிகப்பெரிய மரியாதையா நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் வந்து நீங்க வந்து கமல் சார்னு சொல்லல, சார்ன்ற வார்த்தையே ரொம்ப கேவலமான வார்த்தை. ஸ்லேவ் ஐ ரிமைன், நான் யாருக்கும் அடிமையா இருக்க விரும்பல. ஓகேவா? எப்படி சொல்றதுன்னா, சர் சி வி ராமன், ஏன்னா சார் பட்டம் கொடு, அந்த சார் பட்டம்ன்றது வேற. நம்ம ஒருத்தவங்களுக்கு மரியாதைக்காக சார், அதாவது என்னுடைய வாய்ப்புக்காக சாரு, ஓகேவா, எதையோ ஒன்று எதிர்பார்த்து சார், அது எனக்கு வராது. திரு கமலஹாசன் அவர்கள், இது எவ்வளவு மரியாதையா இருக்கு. ஆனா சார்னு சொன்னாதான் மரியாதையா. திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லக்கூடாது, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லணுமா? எனக்கு புரியல. இதுதான் மரியாதைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு தெரிஞ்சது திரு அவங்க இவங்கன்னு சொல்றது தான் மரியாதை. வாங்க போ, அமெரிக்க பிரசிடென்ட்டே அந்த இருக்கிற மக்கள் வந்து மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தாண்டி மிஸ்டர் பிரசிடென்ட் சார் அவாரியூ சார்லாம் கேட்க மாட்டாங்க, மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மிஸ்டர்ன்றது ஒரு மரியாதைன்றது இங்க நிறைய பேருக்கு தெரியல. குறிப்பா அந்த படப்பிடிப்பு தளத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு. நீங்க அங்க என்னவா இருந்தீங்க? ஆக்சுவலா நான் அங்க வந்து என் ஃப்ரெண்டை நான் இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, அதாவது இன்னொரு ஷூட்டிங் இருந்துச்சு எங்களுக்கு போர்க்குடி டைம்ல, அப்ப என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண போகும்போது நான் பார்த்தது இது. நீங்க நேர்ல போய் பார்க்க? ஆமா, நான் பாக்குறேன். சரி நம்ம நேர்ல பார்க்கறது எல்லாமே உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது என் ஃப்ரெண்டு சொல்றான், நீ என்ன மச்சி இன்னைக்கு தான் பாக்குற, இதெல்லாம் வந்து நாங்க டெய்லி இதுதான் பண்றது. அங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேரும் வந்து எல்லாருமே இங்க மேலதாண்டா வந்து நாங்கெல்லாம் வந்து சமூகத்துக்காக பேசுறோன்ற பேச்சுல இருக்காங்க. ஆனா அவங்களோட ஆட்டிடியூடே வந்து வேறடா அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி வலிச்சுது, தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி. இது தாண்டி வேற என்ன மாதிரியான சம்பவம் நடந்தது? இல்ல எனக்கு இதுவே பேசிக்கா தான் ஃபீல் ஆகுது. இதுவே ரொம்ப பெரிய, இதுவே எனக்கு, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்க எதிர்த்து கேள்வி கேட்கலையா? அங்க சக நடிகர் கேட்பாங்க, ஏன்னா வாய்ப்பு போயிடுமே. அப்படி பண்ணுவாரா மாரி செல்வராஜ்? அப்படி பண்ணுவாரா? ஏன்னா இப்ப கூட எனக்கு அவன் ஃபோன் பண்ண, உங்ககிட்ட நான் நம்பி சொன்னேன், நீ ஏன்டா இதை வெளில போய் சொல்ற அப்படின்னும் போது, இப்ப என்னடா பிரச்சனை, டேய் எனக்கு வாய்ப்பு கிடையலன்னா நீ போயிடுவடா அப்படின்னு நான் சொன்னேன். வாய்ப்புக்காக நீ ஒருத்தன் காலை பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாதுடா, பொய் சொன்னாதான்டா நீ பயப்படணும், பொய் சொல்லாம நீ ஏன்டா பயப்படணும்னு நான் கேட்டேன். இங்க என்ன தெரியுமா, இப்ப இதை மத்த இயக்குனர் எப்படி பண்ணாங்கன்னா நாங்க கேள்வி கேட்க முடியாது, நாம உட்பட விவாதமாவே மாறி இருக்காரு. ஆனா ஊருக்கு உபதேசம் அப்படின்னு பண்றவங்களதான் இப்ப நம்ம கேட்க முடியுது. நான் என்ன இதே வந்து மாரி செல்வராஜ் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வாழை படத்திலேயே வந்து எனக்கு ஒரு சில விஷயம் அந்த படத்திலேயே எனக்கு ஒரு விமர்சனம் இருக்கு. என்ன விமர்சனம் அப்படின்னா, ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர், மதிக்கத்தக்க ஆசிரியர், அவங்க வந்து இந்த பையனை தான் வீட்டு தம்பியா பாக்குறாங்க. ஆனா இந்த பையன் அவங்களை என்னவா பார்த்தான்றது, அவங்க கடைசியில் ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க ஒரு டைலாக்ல, இத்தனை நாள் எங்க அம்மா மாதிரி அழகா இருந்தீங்க, இன்னைக்கு எங்க அக்கா மாதிரி அழகா இருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த இயக்குனருக்கும் சரி அந்த வசனம் எழுதுனருக்கும் சரி, அக்காவுடைய கர்ச்சிஃபை மோந்து பார்த்தா ரொமான்ஸ் சாங் வரும், ரொமான்டிக் சாங் ஒன்று வருமானு நான் கேட்பேன். அந்த படத்துல அது நடந்திருக்கும், அதாவது ரொமான்டிக் சாங், அதாவது ஒரு அக்காவுடைய கர்ச்சி, அப்போ உன்னை கஷ்டப்பட்டு சுமக்கிறவங்க அம்மா அந்த படத்துல வாழை மரம் தூக்குனாங்கல்ல, அவங்களுடைய சும்மாடு துணியை நீ ஏன் வச்சுட்டு படுத்து தூங்குற மாதிரி சீன் வைக்கல? உங்க அக்கா இது பண்ணாங்களா, ஏன் உங்க அக்காவுடைய அந்த துணியை ஏன் நீ வந்து பற்றா வச்சுக்கல? அப்படியெல்லாம் வச்சுக்காம ஏதோ ஒரு டீச்சருடைய அந்த கர்ச்சிஃபை வந்து மோந்து பார்க்கும்போது அப்படியே ரொமான்டிக் சாங் வரும், ஃப்ரெண்டு தள்ள தட்டணும், ஏன்டா எனக்கு இது பண்ண, எனக்கு ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப இதை எதுவும் நீ அக்கான்னு சொல்ல முடியும்? இல்ல அந்த காட்சி எதை நினைவுபடுத்துது நீங்க சொல்றீங்க? அந்த காட்சியில் என்ன எனக்கு என்னன்னா, அந்த பையன் அந்த டீச்சர் அக்காவா பார்க்கல. அந்த பையன்றது அந்த கேரக்டர், அந்த கேரக்டர் யாருன்னு தெரியும் இல்லையா நிஜத்துல? அது நிஜத்துல அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். பட் இதுதான், ஏன்னா நானுமே ஸ்கூல் படிச்சிருக்கேன். நான் +2 படிக்கும்போது எங்க கெமிஸ்ட்ரி மிஸ் இருக்காங்க, அவங்க என்ன தம்பின்னு கூப்பிடுவாங்க, நான் அவங்களை அக்கான்னு கூப்பிடுவேன். இது வரைக்கும் நான் அவங்க எப்படி சொல்றதுன்னா, அந்த உறவு இருக்குல்ல, எங்க பள்ளிவேல் சார் மேக்ஸ் சார் இருக்காரு,
வீக்கெண்ட் ஆனால் அவர் ரூம்ல தான் நாங்கள் போய் இருந்து உட்காந்துட்டு சமைச்சு நாங்கள் ஒரே இலையில எங்கள் சாரோட சாப்பிடுவோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா இது அப்படி கிடையாது. இது நீங்க அப்படி கிடையாது. நம்மளும் படிக்காமையா வந்துட்டோம். ஸோ நீங்க அந்த கர்ச்சீஃபை மோந்து பார்க்குற சீன் நீங்க வைக்காம அந்த கர்ச்சீஃபை எடுத்து கொடுத்து அக்கா தம்பி முறையை நீங்க அங்க படத்துல கன்வே பண்ணீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா நீங்க வந்து அதை வேற ஒரு உங்க வியாபாரத்துக்காக வேற ஒரு விஷயத்த வச்சுட்டு கடைசியில ஒரு சப்பக்கட்டு கட்டினீங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. நீங்க சப்பக்கட்டு கட்டலன்னா கூட சாதாரணமா விட்டுருப்பேன். இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க பண்ண தப்ப பூசி மொழுவுறதுக்காக பேசுற சில வார்த்தைகள் தான் நான் இதை நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வியாபாரத்துக்காக மட்டும்தான் இதை பண்றாங்களே தாண்டி மக்களுக்கு நல்லது பண்ணணும், நல்ல விஷயத்த சொல்லணுன்றது அவங்களுக்கு கிடையாது. என் வழியை நான் சொல்றேன்னு அவர் சொல்றாரு இல்லையா, நான் என்ன கேட்கிறேன்னா உங்க வழியை நீங்க சொல்றது பிரச்சனை இல்லை, அதை நீங்க நேர்மையா சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பா சொல்லாதீங்கன்னு சொல்றேன். இங்க எல்லாருக்குமே இப்ப நான் பேசுறது என்னுடைய கருத்து தான், என்னுடைய வழிதான். சினிமாவில் நான் சந்திச்சது. இப்போ திரு ரஞ்சித் அவர்களே வந்து எனக்கு அரசல் புரசல கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அவங்க வந்து ஜாதி காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது ஆமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. எல்லா படங்கள்லயுமே அம்பேத்கர் படம் இருக்கும், பெரியார் படம் இருக்கும். ஆமா, படமா இருக்கும். படமா இருக்கும். ஆனா அவங்க ஏன் கார்த்திக் என்ன ஜாதின்னு தேடினாங்க, கார்த்திக் என்ன ஜாதியா இருக்கும்னு தேடினாங்க. ஓ, இது குற்றச்சாட்டுல உண்மை நடந்தது. இது நடந்தது. அப்போ இது எப்ப நடந்தது, எதுக்காக நடந்தது? இது போர்க்குடி படத்துடைய மோஷன் போஸ்டர் வந்தப்போ சரி நான் என்ன ஜாதின்னு கேட்டிருக்காங்க. ஓ, அரசல் புரசலா அது என்கிட்டயே வந்து இந்த மாதிரிடா கேள்விப்பட்டேன், இது என்ன போன் போட்டு கேட்டிருக்கலாமே. நான் தான் சொன்னேன் நான் என்ன ஜாதின்னு எனக்கே தெரியாதுடா. இனி வரைக்கும் என்னுடைய ஜாதி அடையாளத்தை யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதை நான் அடையாளப்படுத்திக்க விரும்பல. நான் மனுஷன். எதனால கேட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க, என்ன காரணத்துக்கு கேட்டிருப்பாங்க? மேபி போர்க்குடி படம் வந்து அது ஒரு ஜாதி சம்பந்தமான படம் இவங்களா ஒரு கற்பனையில இருந்திருப்பாங்க. அது கிடையாது. ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா திரௌபதின்ற படம் என்கிட்ட கதை திரு மோகன்ஜி சொல்லும் போது நான் அந்த படத்தை நடிச்சிருக்கணுமே, ஏன் நடிக்கல, தவிர்த்தீங்க அதை. நான் வேணான்னு சொல்லிட்டேன். கதையை முழுசா சொன்னாங்க. சொன்னாங்க. நீங்க கதையை கேட்டீங்க, என்னன்னு அணுகுனாங்க அவங்க அந்த கதையை? இல்ல, என்கிட்ட ஒரு கதை சொன்னது இந்த மாதிரி நாடக கதையில இந்த மாதிரி விஷயம் N4ல தான் சொன்னாப்ல. நான் வந்து அந்த N4 பகுதி. N4ல நீங்க வசிக்கிறது? நான் இப்ப மாதவரம், நானுமே ராயபுரம் ஆள் தான். ஓ, வடச்சென்னை தான். தினமும் N4 கடந்து தான் நானும் வரேன். இப்ப என்ன ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லும் போது எனக்கு இது பண்ணணுமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பயந்து பைபிள் ரஞ்சித் மாதிரி ஆட்களை பார்த்து பைபிள். ஐயா, ஒரு விஷயம் சரின்னா அப்படின்னா நான் போர்க்குடி படம் பண்ணிருக்கவே மாட்டேன். ஓகேவா? அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ ஒரு வார்த்தை சொல்லும் போது தான் எனக்கு டப்புன்னு ஒன்றுதாச்சு. நண்பா, இந்த படம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கட்சியில இருந்தெல்லாம் சப்போர்ட் வரும், இந்த கட்சியில இருந்தா சப்போர்ட் வரும்னு இல்லை பார்த்தா நான் 2 நாள் கழிச்சு யோசிச்சு சொல்ல நினைச்சேன். இப்போ சொல்றேன் இந்த படம் நடிக்கல அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு இந்த அரசியல் தலையீடு சினிமாவில் தேவையே இல்லை. ஏன்னா நீங்க அரசியல் தலையீடு இருந்துச்சுன்னா நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த நேர்மையா சொல்லவே முடியாது. இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, உங்களால சென்சார் ஏன் திரும்ப கிளியர் பண்ண முடியல? நீங்க பிஜேபிக்கு அகைன்ஸ்டா ஒரு கருத்து ஒரு படத்துல வச்சீங்க அப்படின்னா சென்சார் உங்களுக்கு கிளியர் ஆகாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எது ரூல் பண்ணுதோ அவங்களுடைய ஆட்கள் தான் வந்து சென்சார் போர்டில் இருப்பாங்க. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கலை, இட்ஸ் அ வெப்பன். இதை வந்து ஆளுங்கட்சிக்கு ஏற்ற மாதிரி அரசியல் நான் சினிமாவையும் சினிமாக்குள்ள அரசியலை கொண்டு வர்றது மிகப்பெரிய தப்புன்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்க? நான் நம்புறேன். எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. ஆனா அதை செய்யக்கூடிய திரு ரஞ்சித் அவர்களையும் மாரி செல்வராஜ் அவர்களையும் கொண்டாடுகிறார்கள். அந்த படம் வெற்றியும் அடையுது. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க பிரதர்? அதாவது இப்போ சிம்பிளா யதார்த்தத்தை பேசுவோம். வெற்றி அடையுது, சார்பேட்டா பரம்பரை கொண்டாடப்பட்டது. எனக்கு பிடிக்கும். ஆமா, அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா சார்பேட்டா பரம்பரை படம் வந்து ஜெயிச்சதுக்கு அவர் பேசின அரசியலா இல்ல அந்த படத்துல வந்த பாக்ஸிங்கா? ஆமா, இவ்வளவுதான். அதே ஏன் ரஞ்சித் எடுத்த காலாவோ கபாலியோ ஓடல? நம்ம ரஜினியை வச்சு எடுத்த படமும் ஏன் ஓடல? வெற்றி அடைய வேண்டிய படம். ஆமா, மெட்ராஸையும் ஓடுச்சு. ஓகேவா? அதே நட்சத்திர நகரம் ஏன் ஓடல? பெரிய தோல்வி. இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எடுக்கிற எல்லா படமும் சக்சஸ் ஆகலையே, கிடையாது. ஓகேவா? மக்கள் வந்து எப்படின்னா இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது, திமுகக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் இருக்கு, அதிமுக இப்படிதான். சோ இங்க வெற்றியா தோல்வியா நிர்ணயிக்கிறது இந்த பொதுவா இருக்க மக்கள் தான். இல்ல, அதையும் தாண்டி அந்த இயக்குனர்களை ஒரு பெரிய அறிவாளிகளாக தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க இதை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த நேரம் கூட கமெண்ட்ல அது வந்துட்டு இருக்கு. வரட்டும், பெரிய அறிவாளிகளை நீங்க எதிர்த்து கேக்குறீங்க, நீங்க யாருன்னு கேட்பாங்க. அதான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எப்படி திமுக நல்லது பண்ணாலும் பண்ணலனாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அதே மாதிரி
ரஞ்சித் அவர்கள் நல்ல படம் எடுத்தாலும் கெட்ட படம் எடுத்தாலும் அது சூப்பர்னு சொல்ற கூட்டம் அவங்களுக்கு இருக்கதான் செய்யும். அதனால அந்த கூட்டத்துக்கு என்ன லாபம்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பா ரஞ்சித்தையும் திரு மாரி செல்வராஜையும் தூக்கி சுமக்கக்கூடிய கூட்டத்திற்கு என்ன லாபம்? அவங்க இவங்களை அவங்களுடைய ஐக்கானா வச்சுக்க ட்ரை பண்ணி எதன் அடிப்படையில்? ஏன்னா அவர் என்னுடைய ஜாதி, அப்ப ஜாதி தாங்க ஜெயிக்குது. அதான் தன்னுடைய ஜாதியின் அடையாளமாக ரஞ்சித்தை பாக்குறாங்க. என்னைக்குமே வந்து திரு ரஞ்சித்தையோ திரு மாரி செல்வராஜ் இயக்குனரா பார்க்கல. இல்ல பார்க்கல. என்னுடைய இனம் அப்படின்னு பாக்குறாங்க. நான் தான் சொல்றேன், எப்ப திரும்ப அது அவங்களுடைய வெற்றியா மாறும்? ரெண்டு ஜாதிக்கும் சேராத என்ன மாதிரி பொதுவான ஆள் எப்போ ஒத்துக்கிறானோ அப்பதான் அது வெற்றி. ஏன்னா நான் எந்த ஜாதி சம்பந்தப்பட்டவங்க, நான் வந்து பிஜேபியும் பண்ற தப்பையும் சொல்லுவேன், காங்கிரஸ் பண்ற தப்பையும். நான் 2013 காங்கிரஸ் ஆட்சியில 52 ரூபாய் பெட்ரோல் இருக்கும்போது அது தப்புன்ட்டு நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு பதிவு பண்ணீங்க. அதே மாதிரி 2016 டிமானிட்டைசேஷன் பண்ணது மிகப்பெரிய தப்புன்றதையும் சொன்னவன் நானு. ஓகேவா? இதே 2015 அதிமுக ஆட்சியில வெள்ளம் வரும்போது ஸ்டிக்கர் ஓட்டுனது தப்புன்னு சொன்னவன் நானு. அதுக்கு முன்னாடி இப்போ நான் சொல்றேன், இப்போ கலைஞர் அவர்களுக்கு பேனா வைக்கிறாங்க இல்லையா, அது மக்களுடைய பணத்துல வைக்கிறது தப்புன்னு சொல்றேன். வேணா உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்குல்ல, நீங்க உங்க சொந்த காசுல வைங்க, தப்பே இல்ல. குற்றச்சாட்டு யார் பண்ணாலும் தப்பு தாங்க. எனக்கு பிடிச்சவங்க பண்ணாலும் தப்பு தான், எனக்கு பிடிக்காதவங்க பண்ணது நல்லது பண்ணாலும் நான் நல்லதுன்னு சொல்லுவேன். சரி, இப்போ ஒட்டு மொத்தமா ஆனா இந்த பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் படங்களை அவங்க எடுக்கக்கூடிய அந்த சமூகம் மட்டும் பார்த்து கொண்டாடல, நீங்களே கொண்டாடுவீங்க. நம்ம மாற்று சமூகமும் கொண்டாடுது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த ஜாதியை சேர்ந்த சினிமாவை அவங்க எடுப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்? வியாபாரம். ஜாதிய வியாபாரமாக. ஆமா, ஜாதிய வியாபாரமா. ஆனா அது சமூகம் இல்ல, மக்களுடைய உணர்வை வியாபாரமா மாத்துறாங்க. ஆனா அது ஆபத்துல முடியும் இல்லையா? ஜாதி உணர்வை கூர்த்திட்டுற மாதிரி ஆயிடும். கூர்த்திட்டுனா ஆபத்து யாருக்கு? மக்களுக்கு தான், அவங்களுக்கு கிடையாது இல்ல. அவங்க கார்ல ஏன்னா இல்ல, அவங்க கார் நடந்தே வரட்டுமே. அவங்க கூர் தீட்டி இதனால கலவரம் ஏற்பட்டுச்சுன்னா இவங்க முன்னாடி போய் நிக்க போறது கிடையாது. ஒரு விஷயம் தெரியுங்களா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க நிக்கும் போது கயிறு முன்னோக்கி இருக்கா பின்னோக்கி இருக்கான்ட்டு. கயிறு பின்னோக்கி இருந்தா நீங்க எவ்வளவுதான் நீச்சல் போட்டாலும் நீங்க பின்னோக்கி தான் போவீங்க. கயிறு முன்னோக்கி இருந்தா நீங்க லைட்டா முயற்சி பண்ணாலும் நீங்க முன்னோக்கி போவீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் மாரி செல்வராஜும் திரு ரஞ்சித் அவர்கள் 2 பேருமே 30 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு, 30 வருஷம் முன்னாடி நடந்துச்சு சொல்றீங்களே, இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ நந்தன் படத்துடைய டைரக்டர் ஈரா சரவணன் எடுத்திருந்தாரு. ஆமா, அதுவும் வெற்றி படமாச்சு ஓரளவு. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய கட்ஸ் அந்த அந்த இயக்குனருக்கு நான் இருக்கு. ஏன்னா கரண்ட்ல நடக்கிற பாலிடிக்ஸ் அது. ஆமா, அதை சொல்றதுக்கு இது வரைக்கும் வெற்றி இயக்குனர்கள் தானே மாரி செல்வராஜும். ஆமா அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, நம்மளே விமர்சனம் பண்ணிட்டோம். அவங்களுக்கே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி அப்படிதான் சொல்லப்படுது. ஆமா, ஏன்னா இங்க பணம் கார் வந்துட்டா வெற்றின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய சித்தாந்தம் ஜெயிச்சதா இல்லையான்றது தான் முக்கியம். ஓகேவா? இப்போ நந்தன் படத்துல சொன்ன 1% கூட இது வரைக்கும் திரு மாரி செல்வராஜோ ரஞ்சித் அவர்களோ அவர்களுடைய படங்களில் சொல்லலன்றது என்னுடைய கருத்து. ஆனா அப்படி சொன்னதா புலகாகிதம் அடைகிறாங்களே, பெரிய விஷயம் பண்ணிட்டு சொல்றேனே. புலகாகிதம் அடைகிறாங்க இல்லையா? கரண்ட்ல 2020 இருந்து 2025 வரைக்கும் நடந்த பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம் அவங்க படத்துல எந்த படத்துல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1997 போட்டதையே மாத்தக்கூடிய ஆளு தானே அவங்க. அதுல கூட சேர்ந்தவர் தான் ஜெய்பீம் படத்துடைய டைரக்டர் ஞானவேல், அவர் உட்பட. ஆமா, அவருமே வியாபாரத்துக்காக மட்டும் தானே அந்த எஸ்ஐ பேரை மாத்தினாரு. இப்போ அடிப்பட்டவருடைய பேரு ராஜா கண்ணு, ஜெய்பீம்ல அடிப்பட்ட பேரு ராஜா கண்ணு, இவங்க பேர் செங்கேனி. ஆனா அடிச்சவர் பேரை ஏன் மாத்தினீங்கன்னு நான் கேட்பேன்ல. ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க வந்து இப்போ MS தோனி அன்டோல்டுன்னு போட்டுட்டு அந்த படத்துல நடிச்ச ஹீரோ பேர் MS தோனின்னு வைக்காம வேற ஏதாவது வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல அவங்க அப்பா பேர் வேற ஏதாவது வச்சு ஒத்துப்பீங்களா? இல்லைன்னா அவங்க ஒய்ஃப் பேர் ஏதாவது வச்சா ஒத்துப்பீங்களா? அப்ப அவங்களை எதிர்த்தாங்கல்ல. அப்ப தோனி வளர முடியாம இருக்கிறதுக்கு நிறைய பேர் இது பண்ணாங்கல்ல, அவங்க பேரை மாத்தி வச்சா நீங்க ஒத்துப்பீங்களா? ஆனா அது மோசடி ஆயிடும். அப்ப இதுலமே நீங்க வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டீம் அந்த படத்தை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ரைட்ஸ் வாங்காம படம் ஓடினதுக்கு அப்புறம் எல்லாருமே பேசினாங்கன்றதுக்காக கொண்டு போய் 10 லட்ச ரூபா கொடுத்த டீம் இது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அவங்க வந்து அந்த இனக்குழுவை சந்திச்சு அந்த இனக்குழு, அதாவது என்னன்னா, அப்போ லாரன்ஸ் இருக்காரு இல்லைங்களா, அவர் போயிட்டு அவங்களுக்கு கஷ்டம் இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவர் போயிட்டு அவங்களுக்கு வீடு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எங்க கிட்ட சொல்லாமலே இந்த படத்தை எடுத்துட்டாங்கன்ற குற்றச்சாட்டு பெருசாகிறதுக்கு முன்னாடி அந்த டீம் போய் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. நான் என்ன தெரியுமா கேட்கிறேன், நீங்க உண்மையாலுமே அவங்களுக்கு நிறைய வசதி ஏற்படுத்தி அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை உருவாக்குறதுக்காக நீங்க அவங்களுக்கு உதவி இருக்கணும். அதை அவங்க பண்றது இல்லை. 2வது விஷயம், இங்க சினிமால என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு மலை கிராமத்துக்கு ஷூட்டிங் போறாங்கன்னா
அவங்களால மேலே போயிட்டு வர முடியலன்றதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்கே 4 கோடி ரூபா செலவு பண்ணி செட்டு போடுறாங்க. நான் என்னத்தம்மா கேட்குறேன், ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணி அங்கே ஒரு நல்ல ஒரு பில்டிங்கை கட்டி ஷூட்டிங் நீங்கள் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு வரும்போது அந்த கிராமத்துக்கு கொடுத்துட்டு வாங்க, நல்லா இருக்கும்ல. அங்கே படிக்கிற பசங்க படிப்பாங்கல்ல, மழை வந்தால் பசங்க ஒதுங்குவாங்கல்ல, அங்கே எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் 4 கோடி ரூபா செட்டை போட்டு அதை உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் 1 கோடி ரூபா செலவு பண்ணி அவங்களுக்கு நீங்கள் போதுமான வசதி, ஏன்னா உங்களுக்கு அந்த ஊரை கொடுக்குறாங்க, நீங்கள் அந்த ஊருக்கு என்ன கொடுக்குறீங்க? நீங்க நடிகர்கள் எப்படி பாக்குறாங்க தெரியுங்களா மக்களை? நடிகர்கள் அரசியல்வாதிகள் 2 பேருமே ஒரே மைண்ட் செட்ல தான் பாக்குறாங்க. என்னன்னா, எனக்கு நீ ஓட்டு போடுற வரைக்கும் நான் காலில் விழுவேன், ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் உன்னை என் காலு கீழே வச்சுக்குவேன். நடிகர்களும் அப்படிதான். என்ன நீ எனக்கு ரசிகன் ஆயிட்டு நீ எனக்கு வந்து டிக்கெட் வாங்கி என்ன பெரிய ஸ்டார் ஆக்குற வரைக்கும் நான் வந்து உங்ககிட்ட வந்து இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன நீ பாக்குறதுக்கு உன்னை அலோவ் பண்ண மாட்டேன், நான் உனக்கு கடவுள் மாதிரி அப்படின்றாங்க. முதல் நாள் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு வந்திருக்கு இல்லையா? எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நான் ஒரு கடை வச்சிருக்கேன், நீங்க என்னுடைய நண்பர், நான் ஒரு பொருளுக்கு 20% எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறது பொதுவான பிஸ்னஸ். இப்போ நீங்க நண்பர்னு வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த 20% கட் பண்ணிட்டு அசலுக்கு கொடுக்கறது தான் உங்களுக்கு. அது நட்பு ரீதியா எல்லாருக்கும் பண்ண மாட்டோம், நட்பு ரீதியா பாசம். ஆமா, ஓகேவா? அப்போ திரு விஜய் அவர்கள் மேலேயோ இல்ல மற்ற ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய மேல வச்சிருக்கிற அதீத ஆசையில அன்புல இருக்கவங்க தான் என்ன பண்றாங்கன்னா முதல் நாள் டிக்கெட் ஆக்ரோஷமாவே மாறிடுது. ஓகே, ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க கிட்ட தான் 2000 ரூபாய் டிக்கெட் புடுங்குறீங்க. எனக்கு நான் எப்ப பாக்குறேன் பொறுமையா, அதாவது போயா நான் எப்ப தோணுதோ பாக்குறேன்னு நினைக்கிறேன். என்னால 150 ரூபாய் படம் பார்க்க முடியுது. அப்ப இங்க பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அனுபவிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது என்ன ஆகுது, அவங்க பணமா மாறுது. அவங்க உங்களை அன்பாலாம் பார்க்கல, அவங்க உங்களை வியாபாரமா டிக்கெட்டா பாக்குறாங்கன்றது மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இதை வந்து திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இதை வந்து ரொம்ப சரி பண்ணியிருந்தார். அவர் இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திரு விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்கு போயிருக்காருல்ல, 150 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபா கொடுத்து வாங்குறதையே குரல் கொடுக்க முடியாத திரு விஜய் அவர்களே, மக்களுக்காக நீங்க என்ன குரல் கொடுத்துட போறீங்க? பிரதான கேள்வி. 2வது விஷயம், உங்களுடைய படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த தியேட்டரை வந்து உங்க ரசிகர்கள்லாம் உடைச்சிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணி, ஒரு தலைவர் என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லுங்க. குறைந்தபட்சம் கண்டிச்சிருக்கணும், அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்கணும், ரசிகர்களை திரையரங்களுக்கு உதவி பண்ணியிருக்கணும் பாதிக்கப்பட்டவங்க. ஆனா இது மூணுமே அவர் பண்ணாலும் திரும்ப தப்பு நடக்கும். எப்ப திரும்ப அந்த தப்பு நடக்காது, பகிரங்கமா அவர் மன்னிப்பு கேட்டிருக்கணும், தன்னுடைய ரசிகர்கள் சார்பா வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு. ஏன்னா அப்பதான் உங்க மேல பாசம் இருக்கவங்க, நம்மளால நம்ம தலைவர் மன்னிப்பு கேட்டாரா, இனிமேல நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு தோணும். இப்ப நான் பண்ண தப்புக்கு எங்க அப்பா மன்னிப்பு கேட்டாரு, இனிமேல தான் எங்க அப்பா நான் மன்னிப்பு கேட்கவே விடமாட்டேன்ட்டு நான் அதை சரி பண்ணி. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியுமா, நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன் இன்னும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்களே தாண்டி அந்த தப்பை சரி பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்லை. இன்னொரு விஷயம், அந்த ட்ரெய்லர் சென்சார் கூட வாங்காம ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரெய்லர் அதுவே பெரிய தவறு இல்லையா? ஓகேவா? அதை எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு இப்ப நாங்க போய் இது பண்ணோம்னா எங்களுக்கு 1008 கேள்வி கேட்கறாங்க எங்க படத்துக்கு. ஆனா விஜய் அவர்கள் படம் தான் மட்டும் நீங்க சென்சார்லாம் கூட ரிலீஸ் பண்ணிருவீங்களா ட்ரெய்லர்? நான் என்னோட கேள்வி, இந்த கேள்வி இன்னும் இருக்கு. சோ இந்த விஷயத்தையே கரெக்டா என்ன சொல்றதுன்னா அப்ரோச் பண்ண தெரியாத திரு விஜய் அவர்கள் மக்களுடைய பிரச்சனை இப்படி அப்ரோச் பண்ணுவார்னு நான் கேட்கிறேன், அவர் அரசியலுக்கு வந்துட்டா. 3வது விஷயம், அவர்கிட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, சிம்பிளான கேள்விதான். men may come men may go but I'll go forever. வில்லியம் பிளேக் எழுதுனது மாத்திட்டாரு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த 2 லைன் தான். அது உங்களுக்கு நீங்களா பேசல, யாரோ எழுதி கொடுத்து பேசுனீங்க. ஆனா அவங்க எழுதி கொடுத்தது சரியா இருக்கா இல்லையான்ற ஒரு ஃபேக்ட் செக் கூட பண்ணாத நீங்க நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினரா வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவீங்கன்றத எப்படி நம்ப முடியும்? அவங்க கொடுக்குற 500 பக்கம் 600 பக்கம் எழுத்துக்களை நீங்க எப்படி படிப்பீங்கன்னு நான் கேட்பேன். 2 எழுத்து. அப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய முட்டாள்கள் எழுதி கொடுக்கறது சரியா தவறான்னு கூட பார்க்க முடியாம ஹீரோயிக்கா இங்க என்ன தெரியுமா, அவரு நம்ம வந்து அப்படியே சினிமாவில் பேசுற டைலாக் மாதிரி பேசிட்டா மக்கள் கை தட்டுவாங்க, ஓட்டு போடவே மாட்டாங்க. நீங்க மக்கள் ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க மக்கள் வந்து இங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க, மக்கள் கை தட்டுறாங்க அரசியல். இங்க வந்து நிறைய பேர் ஒரு தப்பு பண்றாங்க, இது சரியான வார்த்தையா சொல்றேன். அரசியல் வல்லுநர்களை கூட வச்சுக்கிறாங்க, ஆனா அரசியல் வல்லமை பொருந்தியவர்களை கூட வச்சுக்கிறது இல்லை. வல்லமை வேற, வல்லுநர் வேற. வல்லுநர் படிச்சு வந்துடும், வல்லமை செஞ்சா மட்டும்தான் வரும். அந்த வல்லமை இல்லாத ஆட்களை கூட வச்சுக்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய தப்பு. அதான் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது தான். அதாவது நான் எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் வேலை பார்க்குறேன், ஓகேவா? நான் ஐடிலாம் பண்ணல. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஐடிஐ முடிச்சுட்டு வராப்புல எலக்ட்ரிக்கல். அவனுக்கு 2-வே சுவிட்ச் கனெக்ஷன் இருக்கு தெரில. அவன் படித்த வல்லுநர்,
எங்க அப்பா படிக்காத வல்லமை பொருந்தியவர். 2-way switch எப்படி கனெக்ஷன் கொடுக்குன்னு 3 செகண்ட்ல சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி, இதை வந்து விஜய் அவர்களுக்கும் அரசியல்ல பொருந்தும் இல்லையா? விஜய் இல்ல, அரசியல் எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ பிரசாந்த் கிஷோரா, ஆமா, அவர் வல்லுனர். ஆனா அவரு அரசியல் வல்லமை இல்லை. ஏன்னா அரசியல் வல்லமை தெரிஞ்சவங்க அவங்க அரசியல்ல குதிச்சிருப்பாங்க. அதுதான் காமராஜரா இருக்கட்டும், அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், திரு கலைஞரா இருக்கட்டும், திரு எம்ஜிஆரா இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா, ஓகேவா, அவங்க வல்லமை பொருந்தியே ஏன் சொல்றாங்க, வல்லுனர் பொருந்தியன்னு சொல்ல மாட்டாங்க. வல்லமை பொருத்தப்பட்டால் அவர்கள் ஆளுமை செய்வார்கள். வல்லமை இல்லை என்றால் வாயில் மட்டும் பேசிட்டு போவாங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.